17 வயதில் சர்ஜரி, ஏமாற்றி கலட்டி விட்ட காதலன். பிக் பாஸ் திருநங்கை அப்சராவின் கண்ணீர் கதை. நியூஸ் 10 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கும் பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சி கடந்த வாரம் கோலாகலமாக தொடங்கியது. இதில் 10 ஆண்கள், 9 பெண்கள் மற்றும் ஒரு திருநங்கை போட்டியாளர் என மொத்தம் 20 பேர் கலந்து கொண்டுள்ளனர். இதில் திருநங்கை அப்சரா கடந்து வந்த மோசமான வாழ்க்கை பற்றி இந்த செய்தியில் பார்க்கலாம். கேரளாவைச் சேர்ந்த அப்சராவிற்கு பெற்றோர் வைத்த பெயர் கிச்சு சிஜே. இவர் 2021ஆம் ஆண்டில் மிஸ் இந்தியா போட்டியில் ரன்னர்-அப்பாக வந்துள்ளார். அது மட்டுமில்லாமல் மிஸ் சென்னை பட்டத்தையும் பெற்றிருக்கிறார். பள்ளியில் இவர் படித்துக் கொண்டிருந்த போதே நடையிலும் பாவனையிலும் சில மாற்றங்கள் தெரிந்துள்ளன. இதை கவனித்த பெற்றோர் பெண்கள் போல பேசக்கூடாது, நடக்கக்கூடாது என கண்டித்துள்ளனர். தன்னுடைய உடலில் நடக்கும் மாற்றம் பற்றி இவருக்கு சரியாக தெரியாததால் அது பற்றி கவலை இல்லாமல் பள்ளியில் அனைவருடனும் பழகியிருக்கிறார். இதனால் பள்ளியில் பலர் இவரை கேலி செய்து ஒதுக்கி இருக்கிறார்கள். தன்னுடைய 16 வயதில் தான் அப்சராவிற்கு தன் உடலில் ஏற்பட்ட மாற்றத்தை முழுமையாக உணர்ந்துள்ளார். அந்த நேரத்தில் பெற்றோர் மிகவும் கடுமையாக நடந்து கொள்ள அப்சராவின் அண்ணன் இந்த நேரத்தில் நாம் ஆதரவாக இருக்க வேண்டும், அவன் இதை வேண்டுமென்றே செய்யவில்லை என பல விஷயத்தை எடுத்துச் சொல்லி அப்சராவுக்கு ஆதரவாக இருந்துள்ளார். கிச்சு எப்படி இருந்தாலும் அவர் நம்மளுடைய கிச்சு தான், அவருக்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும், இல்லையென்றால் அவனின் வாழ்க்கை வீணாகிவிடும் என சொல்லி இருக்கிறார். இதனால் அப்சராவின் தாயும் இவருக்கு ஆதரவாக மாறியுள்ளார். அதன் பின் கல்லூரியில் சேர்ந்து BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து அதில் தேர்ச்சி பெற்றார். பின் MScயில் பல்கலைக்கழகத்தில் 2வது இடத்தை பிடித்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கேரளா நேச்சுரல் ட்ரைனிங் அகாடமியில் முறையாக சென்று மேக்கப் பயிற்சியும் செய்துள்ளார். இப்படி படிப்பிலும் மற்ற திறமைகளிலும் புலியாகவே இருந்திருக்கிறார் அப்சரா. இவர் கல்லூரியில் சேரும் வரை திருநங்கைகளுக்கான சர்ஜரி எப்படி செய்வார்கள் என்பதில் பலவிதமான தயக்கமும் பயமும் இருந்துள்ளது. அதன் பிறகு சர்ஜரி பற்றி பல விஷயத்தை தெரிந்து கொண்ட அப்சரா தன்னுடைய 17வது வயதில் அறுவை சிகிச்சை செய்தார். அறுவை சிகிச்சை செய்து முற்றிலுமாக பெண்ணாக மாறிய பிறகு தன்னுடைய பெயரை அப்சராவாக மாற்றினார். பெண்ணாக மாறிய பிறகு அப்சரா என்ற பெயரை வைக்க வேண்டும் என்பது இவருடைய ஆசையாம். இந்த ஆசைக்கு காரணம் என்னவென்றால், நயன்தாரா நடித்த மாயா திரைப்படத்தில் அவருடைய பெயர் அப்சரா. அந்த படத்தை பார்த்த பிறகுதான் அந்த பெயரை வைத்துக் கொள்ள வேண்டும் என இவர் ஆசைப்பட்டுள்ளார். அப்சரா 11வது படித்துக் கொண்டிருந்த போதே தன்னுடன் படித்த தோழன் ஒருவன் மீது இவருக்கு காதல் வந்துள்ளது. அப்சரா பற்றி அனைத்தும் தெரிந்தும் அப்சராவிற்கு துணையாக இருந்துள்ளார். இருவரும் காதலித்து வந்த நேரத்தில் தான் அப்சரா பெண்ணாக மாற சர்ஜரி எல்லாம் செய்து பெண்ணாக மாறியிருக்கிறார். பெண்ணாக மாறியதும், நீ இவ்வளவு அழகாக இருந்தால் அனைவரும் உன்னை பார்ப்பார்கள், வெளியில் யாரிடமும் பேசக்கூடாது, பழகக்கூடாது என பலவிதமான மென்டல் டார்ச்சர்களை கொடுத்திருக்கிறார் அந்த காதலன். ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த டார்ச்சரால் நொந்து போன அப்சரா அந்த உறவிலிருந்து பிரிந்துள்ளார். இது பற்றி அப்சரா பிக் பாஸ் வீட்டில் ரம்யா, ஜோ மற்றும் வனிதாவிடம் வெளிப்படையாக கூறியிருந்தார். வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை கடந்து தற்போது பிக் பாஸ் வீட்டிற்குள் நுழைந்திருக்கும் அப்சரா வெற்றி பெற வேண்டும் என்பது அனைவரின் ஆசையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.